ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 287 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன் ஒர்த் பெட்டிங் ஆன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அம்மா ஏதாவது விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவா. எங்களோட மிஷன் சீடர் வில்லேஜோட ஹிடன் ஜுட்ஸுவை எடுத்துக்கிட்டோன்பா. சொன்னாடே ஹிடன் ஜுட்ஸுவை கலெக்ட் பண்றீங்களா, புதுசா ஒன்னும் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அம்மாய் தலை குனிவா. சரி சொல்லி முடியும்பாங்க. சொன்னாடே ஹிடன் ஜுட்ஸுவை எடுத்ததுக்கு அப்புறமான்ட்டு அம்மாய் நான் வேற மேட்டருக்கு போயிட்டேன்பா, இதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாரு ரைக்காகி. பாஸ்ட்ல காட்டுவாங்க. நிகாய் அப்புறம் காராய் 3 பேர் போறப்ப லார்ட் ரைக்காகின் வாய்ஸ் கேட்கும். விட்டுன்னு சொல்லி விஸ்பரிங்க ஒரு வாய்ஸ் கேட்கும். திடீர்னு பயங்கரமா க்ளோ ஆகவும் ஸ்மோக் ஸ்கிரீன் அதே இடத்துல ஸ்டாப் ஆகி பார்ப்பாங்க. நம்மள முட்டாள்கள் நினைச்சிட்டாங்களான்ட்டு ரைக்காகி கத்துவாரு. யாரு நீங்க சீடர் வில்லேஜ் சேர்ந்தவங்களான்னு கத்துவாங்க. சிரிச்சுட்டு நாங்க ஒன்னும் சீடர் வில்லேஜோட ஷினோபி இல்ல, சொந்த நாடும் கிடையாது, மாஸ்டரும் கிடையாது. மக்கள் எங்களை தேடி வருவாங்க, அவங்க ஆசைகளை நாங்க தீர்த்து வைப்போம். சீடர் வில்லேஜ் இப்ப எங்களை தேடி வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களோட விருப்பம் சீடர் வில்லேஜோட ஹிடன் ஜுட்ஸுவை திருடுறவங்களுக்கு மரணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்கன்பாங்க. காராய் கூலிப்படையான்ட்டு லைட்னிங் அட்டாக் பண்ணுவான். டக்குன்னு ஒரு மாயாவான். ரைக்காகி கரை என்னாச்சுன்னு கேட்பாரு. நிகை பக்கத்துல போய் பார்ப்பான். ரைக்காகி சமக்கடுப்பாவாரு. நாங்க இந்த காட்டுல அலையிற மாயைகள்ன்ட்டு நோக்கிசாரு கேங் வந்து நிப்பாங்க. இதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு பாப்பா நிகாய். ரைக்காகே ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு ஷினோபிகளை வேட்டையாடுற ஷினோபிக நோக்கிசாரு ட்ரூப்ஸ் அன்பாரு. அட்டாக் வைப்பாரு, ஆனா புகைய போவானுங்க. நிகாய் லார்ட் ரைக்காகே கரையோட கண்டிஷன் சரியில்லைன்பாரு. கராய் நான் ஃபைனா தான் இருக்கேன் போலான்பா. 3 பேர் தப்பிச்சு ஓடுறப்ப அவ்வளவுதானா அவனுங்களா கோலையன்ட்டு நோக்கிசாரு கேங் கலாய்ப்பாங்க. ரைக்காகே கடுப்பாவாரு. நிகாய் லார்ட் ரைக்காகே எதிரிக நம்மள தூண்டி பாக்குறானுங்க, எதுக்கு ரியாக்ட் ஆயிராதீங்கன்பா, இவங்களை தாண்டி முன்னேறி போறக்கான இடம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிளவுடோட ரைக்காகே எல்லாம் ஒண்ணுமே இல்ல போலயே டிசப்பாயின்மெண்டா இருக்குன்ட்டு சிரிப்பானுங்க. நிகாய் செம்ம கடுப்பாயிருவான். எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கடான்ட்டு தான் அட்டாக் பண்ணிருப்பான். லைட்னிங் ரேட் ரம்மர் பண்ணிருப்பான். அவனோட உடம்புல பாஷியலா ரொம்ப பெருசாகும். நிகாயின் கத்தவும் பக்கத்துல வராதீங்க போயிருங்கன்பா. வெடிச்சு சதறி இருப்பான். ரைக்காகே நிகாயின் கத்தி இருப்பாரு. இதோட உங்களை தப்பிச்சு போக விட மாட்டேன்ட்டு லைட்னிங் சக்கரவா அதிகமா மீட் பண்ணுவாரு. கராய் ரைக்காகே வேணாம், நிகாய் நானும் எங்க ஜுட்ஸுவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க உடம்புகள்ல சில மாற்றங்களை பார்த்தோம், நீங்க உங்க ஜுட்ஸுவை யூஸ் பண்ண ஏதாவது ஆயிரப்போதுன்னு கத்துவான். ரைக்காகே கராய் பின்னாடி போயிருன்ட்டு இன்னும் பயங்கரமா சக்கராவை மீட் பண்ணிருப்பாரு. பிரசன்ட் ரைக்காகே ஒருவேளை நான் பண்ண விஷயத்த பார்த்து பயந்து போயிருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் அவங்க அப்பியர் ஆகலின்பாரு. சீஜ்னே ஆனா ஆச்சரியமா இருக்கே, சண்டை ஆரம்பிச்சதே அவங்க தானே சொல்லி கேப்பா. சுனாடை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம நிகாய் அவனோட ஜுட்ஸுவை யூஸ் பண்ணிருக்கான். அப்புறம் அதுவே அவனை வெடிக்க வச்சிருக்கு. கராயின் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணிருக்கான். அவனோட உடம்புல மாற்றங்கிறது ஏற்பட்டிருக்கு. வெடிக்காம தடுக்கிறதுக்கு பிரிவென்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க கட்டுப்படுத்துற மாதிரி. ஆனா அவனோட செஸ்ட்ல ஒட்டி இருக்க பேப்பர் பாம்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள சக்கராவோட இருக்காது. இன்னுமே அவன் ஜுட்ஸுவோட சக்கராவை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. பெரிய வழியை அனுபவிச்சுட்டு இருக்கான். லார்ட் ரைக்காகே அதிக பவர்ஃபுல்லா இருக்க சக்கராவை மீட் பண்ணிருக்காரு, ஆனா சேஃபா இருக்காரு அப்படின்னு சீஜ்னே சொல்லும் போது அதுல ஷுவரா இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னாடே சீஜ்னே என்னன்ட்டு ஷாக் ஆகவும் சும்மா பார்த்தலாம் சொல்லிட முடியாதுன்னு சொன்னாடே என்னால அந்த கட்டி இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்த ரைக்காகே உடம்புலையும் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாடே சொல்லவும் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்ட்டு ரைக்காகே நான் பெர்ஃபெக்ட்டா ஃபைனா இருக்கேன்னு பாரு. சொன்னாடே வெறும் இப்போதைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டி எக்ஸ்ப்ளோடிங் பக்கா இருக்கும். நோகிசார் ட்ரூப்ஸ்லாம் மட்டுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சது. ஆல்ரெடி அதனால என்ன பண்ண முடியுங்கிறத பாத்திருக்கீங்க. ஒன்ஸ் அந்த பக் அதுக்கான ஹோஸ்ட கண்டுபிடிச்சிட்டா அது அவங்களோட சக்கராவை அப்சர்வ் பண்ணி வளருது. அப்புறம் தவிர்க்க முடியாத அளவுக்கு வெடிக்குது. உள்ள இருக்க லாவா எந்த அளவுக்கு வளருதுன்னு தான் கவலைப்படணும்பாங்க. ரைக்காகே கடுப்பாவாரு. உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதான்ட்டு சொன்னாடே லாவாங்கிறது செல்ஸை விட சின்னதா இருக்கும், மனுஷங்க கண்ணுக்குலாம் தெரியாதுன்பாங்க. என்ன சொல்ல வரங்கவும் சொன்னாடே ஆமான்ட்டு எதிரியோட ட்ராப்ல ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்லயே மாட்டிக்கிட்டீங்க, பளிச்சுன்னு லைட் அடிச்சதா சொன்னீங்கல, அப்பவே அந்த லார்வாவை அட்மாஸ்பியர்ல கலக்கிட்டாங்க. அப்புறம் அதை சுவாசிச்சிருப்பீங்க, ஆனா அதை பத்தி தெரியாம இருக்கலாம். அப்புறம் ஏன் ரைக்காகே ஓகேவா இருக்காருன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவா ஸ்வீஜ்னே. ரைக்காகே அந்த பொண்ணு சொல்றது உண்மைதானே, நிகாய் கராய்க்கு இருக்க மாதிரி கட்டில என் உடம்புல எதுவும் இல்லையே, அப்புறம் என்னால சக்கராவை மேனிபுலேட் பண்ண முடியல சொல்ல முடியாது. அதுலயும் குறிப்பா முன்னாடி நம்ம ஆம் ரெஸ்ல் பண்றப்ப கொஞ்சம் அதிகமாவே நான் சக்கராவை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சொன்னாடே லவுட சேர்ந்த பொடி பையன் ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்க, அறிவு வளரல போலேன்பாங்க. ரைக்காகே காண்டாகவும் சொன்னாடே அமைதியாரு, கத்தருக்கு முன்னாடி நான் சொல்றது தெளிவா கேளுன்பாங்க. அமைதியாகவும் சொன்னாடே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷினோபியா நம்ம சக்கராவை யூஸ் பண்ணி தான் ஜுட்ஸு ஆக்டிவேட் பண்றோம். ஜுட்ஸுவோட லெவலை பொறுத்து எவ்வளவு சக்கரா தேவைப்படுங்கிறது டிபெண்ட் ஆகும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஜுட்ஸுக்கும் ஏத்த மாதிரி தான் நம்ம சக்கராவை யூஸ் பண்றோம். ஜுட்ஸு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதிகப்படியான சக்கரா அதுக்கு தேவைப்படும். அந்த வகையில நம்ம குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்க்கு நம்ம உடம்புக்குள்ள சக்கராவை
ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கராய், இருங்க, இதுக்கு முன்னாடி நீங்களும் ரைக்காகேவும் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணதா மென்ஷன் பண்ணீங்கல்ல, உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்றப்ப நீங்க உங்க சக்கராவை யூஸ் பண்ணேன்னு கேட்பான். ஆமா, இருந்தாலும் ரைக்காகேவும் சக்கராவை ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலா என் பிசிக்கல் பவரை கவுண்டர் பண்ண ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணாரு, என்ன பின்னாடி தள்ள. நேச்சுரலா ஸ்பீடு அதிகப்படுத்தும் கூட சில சக்கராவை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பீடுக்காக சக்கராவை குறைக்கிறதுங்கிறது சக்கராவை உடனே எடுத்துக்கிற மாதிரி. எக்ஸ்ப்ளோடிங் பக் சக்கராவை திடுறதுக்கான போதுமான நேரம்ல அதுல கிடைக்காது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப ரைக்காகே, அப்ப என் நிலைமையும் கராய் மாதிரியே முடிய போதான்னு சொல்லி கேட்பாரு. சொன்னாடே அதே தான்ட்டு நார்மலா டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு கூட குறைஞ்சபட்ச சக்கராங்கிறதாவது யூஸ் பண்ணுவோம், அதனால உடம்புல இருந்து அந்த பூச்சி எடுக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லவும் அதை ரிமூவ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு கேட்பாரு ரைக்காகே. சொன்னாடே ஆமான்ட்டு வெறும் சிம்பிள் சர்ஜரி போதும் எடுத்துடலான்பாங்க. எந்திரிச்சு சீஜ்னே கிட்ட ஆப்ரேட் பண்ண ரெடி ஆகுன்பாங்க. சீஜ்னே போகவும் அம்மாய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்ட்டு போவான். ரைக்காகே சுனாடே பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. சொன்னாடே ஃபர்ஸ்ட் உங்க சப்பார்டினேட்டுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம், அவனுக்கு தான் எப்ப வேணாலும் வெடிக்கலாங்கிற ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் அது எனக்கு ஃபைன் தான், கராயை காப்பாத்திருப்பாரு. கராய் இல்ல வேண்டாம், ரைக்காகே ஃபர்ஸ்ட் பாருங்கன்பா. சொன்னாடே நான் சர்ஜரி சொன்னேன்ல, அது சிம்பிள் தான், இருந்தாலும் எக்ஸ்ப்ளோடிங் பக்க பொறுத்த வரைக்கும் சக்ரா நெட்வொர்க்ல அதுவே மொத்தமா அட்டாச் ஆயிருக்கும், அதை பிரிச்செடுக்க தேவையான அளவு மெடிக்கல் ஸ்கில்லும் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அது மட்டும் இல்லாம உனக்குள்ள இருக்கிறது எப்ப வேணாலும் வெடிக்கலாம், அந்த வகையில சர்ஜரி பண்றவங்களுக்கும் சாகும்படியான ரிஸ்க் இருக்கு, அதனால நீங்க பேச போற எந்த நான்சென்ஸையும் நான் கேட்க போறதா இல்லைன்பாங்க. ரைக்காகே சொன்னாடே போதும், அதை ஏத்துக்கிறேன், கராயை ஃபர்ஸ்ட் பாருங்கன்பாரு. சொன்னாட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் ஓவரா போயிட்டேன், இன்னமும் உங்களுக்கான சர்ஜரி பண்றதுக்கான பாசிபிள் இல்லாததுக்கான இன்னொரு காரணமும் இருக்குன்பாங்க. மனுஷங்க கண்ணுல இருந்து பாக்குறக்கும் அனிமல்ஸோட கண்கள்ல இருந்து பாக்குறக்கும் பூச்சிகளோட கண்கள்ல இருந்து பாக்குறதுக்குமான பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வகையில இப்போ ஒரு பூச்சி பாக்குற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். சொன்னாடே உங்க சிஸ்டம்ல இருக்க எக்ஸ்ப்ளோடிங் பக் சின்னதா இருக்கும், மனுஷங்க கண்ணால பார்க்க முடியாது, அது வளர்ற வரைக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்பாங்க. அப்புறம் பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இல்ல, எக்ஸ்ப்ளோடிங் பக் வளர்ந்து கட்டியாகி வெடிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சக்கரா தேவைப்படும், அது என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ரைக்காகே அதனால சத்தியம் பண்ணி கொடுங்க, எங்களை எங்க வழியில சர்ஜரி பண்ண அலோவ் பண்ணும், அப்புறம் நீங்க நகரம் கூட கூடாதுன்பாங்க. சரி சத்தியம் பண்றேன்னு பாரு ரைக்காகே. ரைக்காகே பக்கத்தால ஒரு பூச்சி போகும், சோனாடே அட்டாக் பண்ண வருவாங்க. கராய் ரைக்காகே ரெண்டு பேருமே பயப்படுவாங்க. ரைக்காகேவை ஒரு அவசரமாய் அட்டாக் வச்சிருப்பாங்க. பார்க்க போன சத்தியத்தை காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னாடே. ரைக்காகே என்னதுன்னு கேட்கவும் வெறும் பூச்சின்ட்டு நசுக்குவாங்க. சொன்னாடே தூரத்துல இருக்க ஹிமூஷியை காட்டுவாங்க, நோகிசாரு கேங்கோட லீடர். அவனோட சபார்டினேட் ஏதாவது பிரச்சனைட்டு வந்து கேட்கவும் இல்ல ஒண்ணு இல்லைன்பா, கைவிடப்பட்ட பில்டிங்ல தான் நம்மளோட டார்கெட் இருப்பான் போல அப்படின்னு சொல்லும் போது ஷேடோல இருந்து ஒருத்த வந்துட்டு ரைக்காகே எப்படி இருக்கான்னு கேட்பான். எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லவும் எக்ஸ்ப்ளோடிங் பக் ஸ்வாஸ்டான்ங்கிறதுல உறுதியா இருக்கீங்களான்னு கேட்பான். டவுட் இல்லைன்ட்டு ஹிமூஷி நேரமும் தூரமும் சரியா இருந்துச்சுன்பான். அப்புறம் ஏன் அவனுக்குள்ள இருக்க எக்ஸ்ப்ளோடிங் பக் மட்டும் மெச்சூர் ஆக மாட்டேங்குதுன்ட்டு வாட்டர் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஒருத்த வருவான். ஹிமூஷி அது எனக்கு தெரியறமா இருந்தா நம்ம ஏன்டா அவனை ஸ்பை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்பான். ஃபைல்ல இருந்து ஒருத்த வந்துட்டு நம்ம அவங்களை அட்டாக் பண்ணலாம், இப்படி வெயிட் பண்றதுலாம் போரிங்கா இருக்குன்பா. ஹிமூஷி முட்டல் மாதிரி பேசாத, அவங்கள ஒருத்தன் வெடிக்கிற நிலைமையில இருக்கான், இப்ப மட்டும் உள்ள போனோன்னு வச்சுக்க மொத்த பெருங்காலி ஆயிருவன்பா. நம்ம இலக்க மறந்துடாதீங்கன்னு எந்திரிச்சு அவங்க எடுத்துட்டு போன ஸ்கிரால மீட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஆள் எடுத்திருக்காங்க, டேமேஜ் ஆகாம கொண்டு போய் கொடுக்கணும். பேச்சுவார்த்தை பண்றது தான் ஈஸியான விஷயமா இருக்கும். ஸ்கிராலுக்கு பதிலா எக்ஸ்ப்ளோடிங் பக் எடுத்துடலாம், எதிரி சாகரான் வாழ்றான்லாம் மேட்ரே இல்ல, ஸ்கிராலுக்கு எதுவும் ஆகாம திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும், அப்பதான் நமக்கு மொத்த பணமும் கிடைக்கும்னு சிரிப்பான். இப்ப எதிரியை காப்பாத்துறதுக்கு புதுசா இன்னும் சிலர் வந்திருக்காங்க. எதிரிக மொத்த பேரும் ஒரே லொகேஷன்ல இருக்கப்ப திரும்பவும் எக்ஸ்ப்ளோடிங் பக்ஸை ஸ்கேட்டர் பண்ணி விட்டுற வேண்டியதான்பா. கேங் பிரியும். சீஜ்னே ஆபரேஷனுக்கு தேவையான கிளவுஸ் வியர் பண்ணுவா, ஆன்டிசெப்டிக் கொண்டு வந்தாச்சுன்பா. அம்மாய் இந்த ஆபரேஷன்ல நானும் கலந்துக்கிறேனே, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்பா. அம்மாய் சீஜ்னே இதை கேட்டு அப்ரிஷியேட் பண்றேன், ஹெமோஸ்டாட்டிக் ஜுட்ஸுவை பர்ஃபார்ம் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேள்வி கேட்பா. தெரியும், நீங்க என்ன நம்பலான்பா. அம்மாய் சீஜ்னே ரொம்ப உதவியா இருக்கும், அந்த பக்கம் போய் எனக்கு உதவி செய்யறீங்களான்னு கேட்பா. ரத்தப்போக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு விஷயங்கள் மொத்தத்தையும் நானே செய்யாம நீங்க செய்யறதுனால எனக்கு நேரம் மிச்சமாகும்பா. கராய் அம்மாய்க்கு தேங்க்ஸ் பண்ணுவான். அம்மாய் கவலையப்படாத கராயின்ட்டு கையை பிடிச்சிட்டு லேடி சுனாடே சின்ன சின்ன பக்ஸ் எத்தனை இருந்தாலும் லேடி சுனாடே எடுத்துருவாங்கன்பா. சீஜ்னே அனஸ்தீசியாவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், ரிலாக்ஸ் ஆக சொல்லுவா. ரைக்காகே சர்ஜரி பண்ண ரெடி ஆயாச்சுட்டு வருவாரு. இப்பதான் அனஸ்தட்டிக் கொடுத்துருக்கன்பா. சீஜ்னே 1-2 நிமிஷத்துக்குள்ள எஃபெக்ட் தெரிஞ்சிரும்பா. சுனாடே கிட்ட கராயை பாத்துக்கன்பாரு ரைக்காகே. சீஜ்னே பாத்துக்கன்பாங்க. சுனாடே ரைக்காகே என்ன ஸ்கேல்ப்ளே எடுக்கல, நீ இதை பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ட்டு கத்துவாரு. சுனாடே அமைதியா இருங்க, சீஜ்னே ஏதாவது பண்ண போறான்னு கத்துவாங்க. என்ன வாய் மூட சொல்றேன்ட்டு ரைக்காகே சுத்து வட்டாத்திலே பெஸ்ட் மெடிக்கல் ஷினோபின்னு ஒன்னதான் சொல்றாங்க, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தங்கும் போது கவலையப்படாதீங்கன்ட்டு சொன்னாடே. சீஜ்னே ஹைலி ஸ்கில்டு மெடிக்கல் ஷினோபி, அதெல்லாம் தாண்டி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எங்க வழியில எங்களை சர்ஜரி பண்ண விடுவீங்கன்னு சொல்லவும் பண்ணம் தான்ட்டு ரைக்காகே கராய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பா வருத்தப்பட வைப்பண்பாரு. சீஜ்னேவை தான் இந்த வார்த்தைகளை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கவலையப்படாதீங்கன்ட்டு சொன்னாடே, தேவைப்பட்டா நானும் பாத்துக்கிறேன்பாங்க, வேணா கொஞ்ச நேரம் கீழே போய் தூங்குங்கன்ட்டு. சீஜ்னே இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. எப்ப வேணாலும் பண்ணிடலான்பா ஆரம்பிக்க சொல்லுவாங்க. சொன்னாடே சீஜ்னே இப்ப நம்ம விஷயங்களை ஆரம்பிக்கலான்ட்டு ஸ்கேல்பில் எடுத்துட்டு செஸ்ட் கேவிட்டி ஓபன் பண்ணி எக்ஸ்ப்ளோடிங் பக் எடுக்க போறோம்பாங்க. உங்களோட ஹெமோஸ்டாட்டிக் ஜுட்ஸுவை ஆரம்பிங்கன்பாங்க. அம்மாய் சரின்பா. ஸ்கேல்பல்ல சக்கராவை செலுத்தி ஆப்ரேட் பண்ண போறப்ப அது பயங்கரமா துடிக்கும், ரத்தம் தெரிக்கவும் என்னாச்சுன்னு கேட்பாரு ரைக்காகே. ஜஸ்ட் செகண்ட்ல எக்ஸ்ப்ளோடிங் பக் பெருசா இருக்குன்பா. சீஜ்னே கடவுளே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்குதுன்ட்டு காண்டாவாரு ரைக்காகே. சுனாடே பாக்குறப்ப முகத்துல ரத்தம் தெரிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹோக்காகே நெக்லஸை டைட்டா புடிச்சிட்டு ரொம்ப நடுங்குவாங்க. சுனாடே என்னாச்சுன்னு கேட்பாரு ரைக்காகே. ரைக்காகே ரத்த கரப்பட்டிருக்கு, அதை பார்த்துட்டு பிளட்டா ஹீமோபோபியா இருக்கா, அதனாலதான் ரத்தத்தை பார்த்து பயப்பட
பயப்படுறேன்னு கேட்பாரு. அதனால தான் சர்ஜரியும் சப்பார்டினேட் கட்ட விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுனாடே நான் வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன்பாங்க. ரைக்கே ஒரு மெடிக்கல் ஷினோபியாவை பாதிக்கப்பட்டிருக்காது, ஒரு பலவீனமான நிலைன்பாரு. வெளியே போன சுனாடே ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. செவுத்துல சாஞ்சு சரிஞ்சு அப்படியே உட்காந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நாவாக்கியை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களோட நடுக்குங்கிறதே குறைஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ஒக்காகே நெக்லஸை பிடிச்சிட்டு டானையும் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. ரைக்காகே சீஜ்னே கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு கேட்பாரு. சீஜ்னே நான் சர்ஜரிக்கு நடுவில் இருக்கேன்பா. ரைக்காகே எனக்கு தெரியும், இதெல்லாம் சொல்ல வெறும் பேச்சு மட்டும் தான் பாரு. சுனாடே ஜெரையா அப்புறம் ஒரோச்சிமார் அளவுக்கு தானே இருக்கா. ஹிடன் லீஃபோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனினா எந்த விஷயம் ரத்தத்தை கண்டா பயம் ஏற்படுற மாதிரி அவளை மாத்துச்சுன்னு கேட்பாரு. அம்மா அதில் நான் தான் கியூரியஸா இருக்குன்ட்டு. என்னதான் லேடி சுனாடே எங்க வில்லேஜ் சேர்ந்தவங்களா இல்லாம இருந்தாலும் நாங்க மெடிக்கல் ஷினோபிஸ் அவங்கள மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ண விஷயம் சொல்லவும் சீஜ்னே எனக்கு புரியுது. லேடி சுனாடேக்கு அவங்களோட வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான பர்சன் இருந்தாங்க. ஒன்னு அவங்களோட தம்பி நாவாக்கி. அவன் பிறந்த நாள் அப்ப அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அவன் 3rd கிரேட் நிஞ்சா வார் பேட்டில் இறந்து போனான். அப்புறம் 2வது பர்சன் அவங்க வாழ்க்கையை அவங்களோட பகிர்ந்துக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்த டான் காட்டோ. அப்புறம் அவர் என்னோட அங்கிளும் கூட அப்படின்னு சொல்லும் போது பாஸ்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். நான் சாக விரும்பல சுனாடேன்ட்டு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு பாரு டான் காட்டோ. பேசாதேன்னு இருப்பாங்க சுனாடே. நான் இங்க இப்படி செத்தரக்கூடாதுன்னு பாரு டான். கவலைப்படாத, ரத்தப்போக்கு நிறுத்திட்டு சுனாடே, உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ ஓகே ஆயிருவேன் இருப்பாங்க. நல்லதுன்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்படியே அமைதியாகவும் ரத்தப்போக்காகவும் ரத்தம் வராத நில்லு நில்லுன்னு சொல்லி கத்துவாங்க. கையில ரத்தக்கரையே வந்திருக்கும். அதை பார்த்த சுனாடே பயங்கரமா கத்திருப்பாங்க. அதாவது சீஜ்னே இந்த இடத்துல 3rd கிரேட் நிஞ்சா வார்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா 2nd கிரேட் நிஞ்சா வார். இந்த இடத்துல இது ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ. சீஜ்னே அந்த நாள்ல இருந்தே லேடி சுனாடே ட்ராமடைஸ் ஆயிட்டாங்கன்பா. பார்க்க போனா நானுமே நீ கைசத்த ஷாக்ல தான் இருக்குன்னு பாரு ரைக்காகே. இல்லைன்னா மெடிக்கல் சுனோபியா இருக்க தகுதியே இல்லாத ஒருத்தி கூட எல்லாம் நான் கேம்பிளே பண்ணிருக்க மாட்டேன் பாரு. லேடி சுனாடே ஒன்னும் தோத்து போலின்னு சீஜ்னே கத்திட்டு எக்ஸ்ப்ளோடிங் பக்கர் ரைக்காகேவோட கால் கடியில தூக்கி போடுவா. எக்ஸ்ப்ளோடிங் பக்கர் சேஃபா ரிமூவ் பண்ணியாச்சு, சர்ஜரி முடிஞ்சதுன்ட்டு அம்மா கிட்ட க்ளோஸ் பண்ண சொல்லுவா. சரின்பா. சீஜ்னே ரைக்காகே கிட்ட லேடி சுனாடே ஒன்னும் மெடிக்கல் சுனோபியா அவங்களோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இழக்கல, விஷயங்களை அவங்களுக்காக நான் கேரி பண்ண போறேன். அப்புறம் லேடி சுனாடே திரும்ப அவங்க பழைய ஸ்டேட்டுக்கே வருவாங்க, வந்தும் ஆகணும், அவங்க நன்மைக்காகவும் அப்புறம் இறந்து போன என் அங்கிள் நன்மைக்காகவும் கூட ரைக்காகே வாய பொழந்திருப்பாரு. பிரசன்ட்ல காட்டுவாங்க. ஆஃப்டர் ஆல் பெட்ல அன்னைக்கு நான் தான் ஜெயிச்சன் பாரு ரைக்காகே. சுனாடே என்னன்னு கேட்கவும் அரைங்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அங்க வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் நோக்கிசாரு ட்ரூப்மே விஷயங்களை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் லக்கு நாளின்பாங்க சுனாடே. நீ உன்னோட ஹீமோபோபியால இருந்து வெளியே வந்ததுக்கும் நருட்டோ கிட்ட நீ பெட் கட்டி நருட்டோ அந்த பெட்ல ஜெயிச்சதுக்குமான கனெக்ஷன் தான் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அதுன்னு சொல்லும் போது பாஸ்ட்ல காட்டுவாங்க நருட்டோட ஹார்ட் பீட் நின்றுக்கும். செத்ராதன்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணிருப்பாங்க சுனாடே. அப்ப நருட்டோ ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட நெக்லஸ்ல கை வச்சிருப்பான். சுனாடே நருட்டோவோட உறுதியான லைஃப் ஃபோர்ஸ். அப்புறங்கும் போது நருட்டோ ஹொக்காகே ஆகணும்னு இருப்பான் இல்லையா. இதே விஷயத்தை தான் டான் அப்புறம் நவாக்கியும் சொல்லியிருப்பாங்க. ஹொக்காகே ஆகணுங்கிற அவனோட உணர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது கடைசியா அந்த முகத்துல இருக்க சிரிப்பு நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. அதனால தான் நருட்டோ மேலே பெட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ரைக்காகே நான் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத ஒரு முட்டாள்தனமான பந்தாயத்தை பண்ணன்னு சொல்ல வரேன்னு சொல்லி கேட்பாரு. கம்ப்ளைண்ட் பண்றதுல லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாடே ஏன் விட்டு தள்ளக்கூடாதுன்னு கேட்பாங்க. அபத்தமால பேசாதேன்ட்டு ரைக்காகே அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆனப்பல இருந்தே ப்ரிப்பேர்டா தான் இருக்குன்னு பாரு. அதுவும் உண்மைதான்பாங்க சொன்னாடே. பி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட பெண்டன்ட் இப்போ நான் அதை பார்த்தே ஆகணும், நருட்டோ அதை காட்டுறேன்னு சொல்லி கேட்பாரு. இப்போ அதெல்லாம் எங்கிட்ட இல்லைன்பா. ஷாக் ஆவாரு. 9 டெயில்ஸ் பிரேக் பண்ணிக்கும்ல அதை காட்டுவாங்க. 9 டெயில்ஸ் வெளியே வந்தப்ப நானே அதை அழிச்சிருப்பேன் போலன்ட்டு நருட்டோ. பி இருந்துட்டு டே அது உனக்கு முக்கியமானதுல இல்லைன்னு சொல்லி கேட்பாரு. பரவாயில்ல, நானும் பாட்டியும் அந்த சத்தியத்தை எங்க ஆள் மனசுல பத்திரமா வச்சிருக்கோம், அதனால அப்படிப்பட்ட விஷயம் தேவைப்படாதுன்பா. பி யோன்னு கத்துவாரு. நருட்டோ சீக்கிரம் போலாம், எல்லாரும் நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேஞ்சர், ஜின்பாச்சி அண்ட் குஷிமாரு அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோன்னு பாரு ககாஷி.